எப்பவுமே வந்து ஒரு வீடு வந்து அந்த கணபதி ஹோமம்னு ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி, அது வந்து குட்டிச்சுவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது பாதியில நின்று போச்சுன்னா, அது குட்டிச்சுவருன்னுவாங்க. எப்பவுமே ரூஃப் போட்டு மூடணும். ரூஃப் போட்டு மூடாம கட்டு வேல போட்டு அப்படியே நிக்கிற இடம், அப்படியே நின்றுச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருமே அதிகமா போமாட்டாங்க. அதாவது வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்ல. வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஆட்கள் போய்க்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னா பிரச்சனை இல்ல. சப்போஸ் அது ஒரு 6 மாசம், 1 வருஷம் நின்னு போச்சுன்னு வைங்களேன், அதுக்குள்ள வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிறக்கூடாது யாரும். ஏன்னா, அது உள்ள தான் எல்லா அமானுஷ்யங்களும் வந்து தங்கக்கூடாது. அதாவது அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த நம்ம சொல்றோம்ல, இந்த நிறைவேறாத ஆசைகள், இந்த மாரி வந்து ஆன்மாக்கள் வந்து அதுக்குள்ள வந்து தஞ்சம் அடையும். வீடுன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமா வந்து ஏன்னா ஓ! முருங்க மரம் கூட இன்னைக்கு எங்கேயுமே இல்ல. ம், ம், எல்லாத்தையும் ம். மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வீடு கட்டிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த ஆன்மாக்கள் வந்து நீங்க சொன்ன மாரி ஒண்ணு புளிய மரத்தில தங்கணும். அது பைபாஸ் போடுறேன்னு சொல்லிட்டு புளிய மரத்தலாம் எடுத்துட்டாங்க. வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு முருங்க மரத்தலாம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த முருங்க மரத்துலயும், புளிய மரத்துலயும் தான் ஆன்மாக்கள் வந்து இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அன்னைக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2மே வந்து இன்னைக்கு இல்ல. அப்ப இந்த மாதிரி வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீடு, யாருமே இல்லாத ஒரு பாழடைஞ்ச விஷயங்கள், அதுக்குள்ள வந்து இந்த ஆன்மாக்கள் போய் தங்கும்.